எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். பால் வடை ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில். ஊறட்டும், கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நல்லா வடை போடணும். ஆமாம், நல்லா அரைச்சிடணும். இறால் ஆக்சுவலி எல்லோரும் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின இறாலா, ஸோ அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். சரி, இறால் வடை போடுங்க. என்ன தலையோடு அப்படி வைப்பாங்க, போடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இறால் வடை, இது வெறும் வடை. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இறால் வடை நல்லா இருக்கா? உங்களுக்கு ஒரு இறால் வடை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இறால் வடை அப்படின்னு. ஓகேவா? பாய். வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி இறால் வடை ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில். ஸோ இது வரைக்கும் இறால் வடை ட்ரை பண்ணதே கிடையாது. வெறும் உளுந்தோட வடை, பருப்பு வடை, உளுந்தோட இதெல்லாம் செய்வாங்க. சமோசா இல்லை வேறு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இறால் வடை இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. ஸோ இறாலும் இருக்குது. இப்போ பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், கடலை பருப்பு வடை செய்யறதுக்கு. ஸோ செஞ்சு நீ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி நல்லா வருதா எனக்கு தெரியல. என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வடை சுட போகிறோம், பால் வடை சுட போகிறோம். ஓகே. ஊறட்டும், கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நல்லா வடை சுடும். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். போதும் தண்ணி போதும். போயிட்டா கடலை உடனே ஓகே, போதும் தானே? வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. முழுசாக போடணும். பெருஞ்சீரகமா? போடணும். ஆமாண்ணா, ஆச்சி சுடுவாங்க நல்லா வடை. ரெண்டு எடுக்கட்டா? பார்த்து எடுக்க வேண்டி கசக்க போகுது. எதுக்கு வரல? ஆஃப் பண்ணுதா? வறுத்துட்டு இது பண்ணால் நல்லா பொடியாயிடுது.
நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிடணும். இறால் ஆக்சுவலி வந்து எல்லோரும் தலையோடு வைப்பாங்க. நாங்கள் வந்து அப்படியே க்ளீன் பண்ணியே வச்சுட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின இறாலா, ஸோ அதனால் க்ளீன் பண்ணியே வச்சுட்டோம். ஸோ இங்கே ஒரு வழி தெரியல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி. கொஞ்சம் சாதம் உப்பு தூங்குறீங்களா? கொஞ்சம் பெரட்டி வைக்கணும். ஏன் வேணாம் வேணாம் அப்படி பண்ணணுமா? அப்போ பையன் சரி சரி ஓகே. ஆல்ரெடி கருவேப்பிலை. முழுசாக போடுவாங்களாங்க? போடுவாங்க. இல்லை இல்லையே, அவங்க வடையெல்லாம் முழுசாலாம் இருக்குமே. ஆச்சி சொல்கிற வடையில் எல்லாத்தையும் போட வேண்டியதானே? போடுங்க எல்லாத்தையும். அது வண்டி என்னது போட்டு 4 தான். மிளகாத்தூள் போடணும் நல்லா தனியாக. இந்த பச்சை மிளகா காரமே போதும். பச்சை நல்லா போட்டிருக்கீங்கல்ல, அவ்வளோதானா வடை? போட்டுவிடுங்க. இல்லை தெரில போதும், கொஞ்சம் போடுங்க. ஒரு கை மட்டும் சின்ன. ஓகே. செஞ்சுருக்கீங்களா ஸ்டோனில் இது இறால் வடை? செஞ்சுருக்கீங்களா? வீட்டில் செய்வீங்களா? போடுங்க, லைட்டாக போடுங்க. லைட்டாக நிறைய போட்டீங்க, நல்லா பண்ணுங்க. எவ்வளோ சொன்னா? 20 ரூபாய் 30 ரூபாயா வடை? அங்கே 50 ரூபான்னு நினைக்கிறேன் வடை. இறால் வடை கூட தான் இருக்குண்ணா. அட்டை ஊறணுமா இல்லை சொல்லாமா? சரி சரி வந்துட்டோம். தலையோட எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும். அதான் வடை. மண்ணா விழுந்துடாத கீழே, ஒரு அழுத்தி அழுத்தி விட்டுருங்க. சரி இறால் வடை. சரி சரியா? சரி சரி. கொஞ்சம் ஊற்றுங்க. கடலை எண்ணெயா? நல்லா சூடு. சுட்டுடா என்ன பார்ப்போம். வடைய தட்டினது போடுங்க. என்ன இறால் வடை ரெடி. சட்டி வச்சுருக்காங்க பாருங்க. கரண்டி தாங்க. நல்லா கொதிக்குது. சூப்பர்.
என்ன மெல்ல மெல்ல. என்ன முருங்கை நெக்ஸ்ட் டைம் பாங்க பிள்ளைங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பண்ணி கரைச்சி என்னம்மா இங்கே கிடைக்குமா? நம்ம இவர் இருக்கார்ல வேலுமுத்து, அவருக்கு சொன்ன காலில் இங்கிட்டு போகலே சொல்லி இது பண்ணி எடுத்து வரலாம் அழகா. அடிச்சு விட்டாங்க காலையில். நல்லா வந்துட்டு விழுந்துல போகுது ஆள் கல் விழுந்தாதில்ல. சரி போதும் நீங்கள் குத்தியை ஓட்டையாக்கிறீங்க. பட்டுடுங்களேன் பேப்பர் போட்டு போடுங்க இன்னும் வேட்டுன்னு நினைக்கிறேன். மூணு வடை தான், அதுக்கு மேலே தட்டி தாங்காது. வாங்க போனால் இறால் வடை, ஒரு இது நெக்டோ சோடா. என்ன சோடா? நெக்டோ. அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்லாட்டி ஐஸ்கிரீம் லிங்கம் கூழ்பாரில் போய் ஐஸ்கிரீம் செய்யும். சோடா அப்படி இருக்குமா தலையோட அதான் ஒட்டிக்கிறோன்னு. ஃபைனலி இறால் வடை செஞ்சாச்சு. செஃப் அருள்மதி. புட்டு குழல் புட்டு. புட்டு 5 குழல் இருக்கு அந்த 5 குழல். ஒரு குழல் 5 குழல் இருக்கணும். மாவை வறுத்துட்டு 4 குழந்தை 5 குழந்தைங்க அரைக்கலாம். போதும். வளைச்சி தலையோடு இப்படி வைப்பாங்க. தலை இஞ்சனிக்கும் வால் இஞ்சனிக்கும் இப்படி வைப்பாங்க. வச்சு தட்டி ஒரு வடை. அதுதான் இறால் வடை. எவ்வளோ சாப்பிட்டீங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? சின்ன பிள்ளைகள போதாதானே. அது பாருங்க அந்த வடையை பாருங்க. ஒன்றும் நினைக்கிறேன் போதுமா? அதில் வந்துடுதுண்ணா. அதெல்லாம் வந்துடுமே. போடுங்க. நல்லா பெரிய இறாலாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிக்கோமா. குளிச்சுட்டு சாமி ரூமில் இருந்து குளிச்சுட்டு சாமி ரூமில் இருந்து சொல்லியிருக்கணும். இறால் வடை ரெடி. தேங்க்ஸ்மா. ஏன்ல இறால் வடை, இது வெறும் வடை. டீ வைக்கிது கீர்த்தி பேய். பார்த்தீங்கன்னா அந்த இறால் வடை ரெடியாக இருக்குது. அம்மா செஞ்சுட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இறால் வடையை. சூப்பர். நல்லா இருக்கா? சாப்பிடுது பாருங்க இறால் வடை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
வலிக்குதுங்க அப்போ. உங்களுக்கும் இறால் வடை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இறால் வடை அப்படின்னு. ஓகேவா? பாய்.